ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு பஸ்ல வந்த 23 பேர் அடையாளமே தெரியாம உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா அக்டோபர் 23ஆம் தேதி ஹைதராபாத்ல காவேரின்ற சொகுசு பஸ்ல 40க்கும் மேலான பயணிகள் அந்த பஸ்ல ஏறாங்க. இந்த பஸ் ஆந்திராவை தாண்டி கர்னூல் என்ற இடத்துல வந்துட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா பைக் மேல மோதுது. பஸ் பைக் மேல மோதந்தல பைக் ஓட்டிட்டு வந்தவர் அங்கேயே இறந்து போயிறாரு. ஆனா அந்த பைக் பஸ்லயே மாட்டிக்குது. இது தெரியாம டிரைவர் கண்டினியூவா பஸ் ஓட்டிட்டு போனதுனால பைக்ல இருந்து பெட்ரோல் லீக் ஆகி பைக் தீ பிடிச்சி பஸ்ஸும் எரிய ஆரம்பிக்குது. தீ பிடிச்சு எரியுது தெரிஞ்ச உடனே டிரைவர் அதை அணைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாரு. ஆனா அணைக்க முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கிருந்து ஓடி போயிடுறாரு. உள்ள இருக்கிற பயணிகள் தீ எரியுதுன்னு தெரிஞ்ச உடனே சில பேர் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க. அது அதிகாலை 2:30 மணின்றதுனால நிறைய பேர் தூக்கத்துல இருந்திருக்காங்க. அதோட அந்த பஸ்ல இருந்து வெளியே வரதுக்குமே ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே தீ ரொம்பவே வேகமா எரிய ஆரம்பிச்சதுனால வெளியே வர முடியாம 23 பேர் அடையாளமே தெரியாத வகையில இறந்து போயிருக்காங்க. இந்த விபத்துக்கு முக்கிய காரணமே பஸ் ஓட்டின டிரைவர் தான். ஏன்னா பஸ் பைக் மேல மோதன உடனே பஸ் நிறுத்தி இருந்தா அந்த ஒரு உயிரோட போயிருக்கும். நிறுத்தாதனால அந்த 24 பேர் உயிரை காவு வாங்கியிருக்காரு அந்த பஸ் டிரைவர்.